கேளுங்கம்மா. மதம் விட்டு மதம் மாறுவது தவறா? இதான் கேள்வி. சரி, ஆர்எஸ் மங்கலத்தை சேர்ந்த சகோதரர் குமார் அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவது தவறான்னு கேட்கிறார். அப்படி தவறு என்று நாங்க சொன்னா நாங்களே முஸ்லீமா இருக்க முடியாது. நாங்கெல்லாம் மாறின ஆளுக்கு அவனுக்குதா. இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 20 கோடி முஸ்லீம்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா, அரபு நாட்டில இருந்து நாங்க யாரும் இறக்குமதியே கிடையாது. நாங்களும் இந்த மண்ணில் பிறந்து இங்க எல்லாரும் கடைபிடிச்ச மதங்களை தான் கடைபிடிச்சிட்டு வந்தோம். ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டி, இந்த தீண்டாமை அடக்குமுறை பலவித நோக்கங்களுக்காக வேண்டி எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள 2 தலைமுறைக்கு முந்தி, 3 தலைமுறைக்கு முந்தி, 4 தலைமுறைக்கு முந்தி அப்படி இஸ்லாத்தை கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே தவிர நாங்க யாரும் வெளியிலிருந்து வந்து கிடையாது. நாங்க 4 தலைமுறைக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய மதத்தை தான் நாங்களும் பின்பற்றி இருப்போம். அப்படித்தான் வரலாறு. அதனால மதம் விட்டு மதம் மாறுவது என்பது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு மாறுற மாதிரி கொள்கை அடிப்படையில் உள்ளதானே. ஒருவருக்கு இந்த கொள்கை பிடிக்கும், இது சரின்னா இதை தான் ஏத்துக்குவாரு, அது சரின்னு பட்டா அதான் ஏத்துக்குவாரு. எது தவறு என்று கேட்டால், பணம் கொடுத்து நீ எங்க மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு வீடு தர்றேன், எங்க மார்க்கத்துக்கு வந்தா நான் வேலை வாய்ப்பு தர்றேன், எங்க மதத்தை நீ ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றேன், இந்த மாதிரியான அடிப்படையில் ஆசை வார்த்தை காட்டி கொள்கை அடிப்படையில் இல்லாமல் இந்த வேலையை செய்வார்களே, ஆனால் அது இஸ்லாமிய அடிப்படையில் தவறு. அதே மாதிரி மிரட்டி பயங்காட்டி இஸ்லாத்தை ஏத்துக்கல தலையை சீவிடுவேன், இது மாதிரி செய்தார்களே, ஆனால் அப்படி செஞ்சதில்லை, பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு காலத்தில் நடந்தது கிடையாது. அதுவே கேள்வியா நீங்கள் கேட்டீங்கன்னா ஆதாரத்தோடு சொல்லுவேன். அந்த மாதிரி மிரட்டி ஒருவரை மதத்தில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு சேர்ந்தாரையானால் அது தவறே தவிர, ஒருவர் அவருக்கா ஒரு மதம் பிடித்திருக்கிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அவருக்கு பிடிச்சிருக்கிறது, அல்லது புத்த மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது, அல்லது இந்து மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது, எந்த கொள்கை ஒருவருக்கு பிடிக்குதோ அந்த கொள்கையிலான ஒருவர் இருக்க முடியும். ஒரு கட்சியில் இருக்கிறவர் இந்த கட்சி விட்டு மாறவே கூடாது காலமெல்லாம் சொல்ல இயலுமா? இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள். இஸ்லாமும் அந்த உரிமையை மதிக்கிறது. மதம் விட்டு மதம் மாறுவதை குற்றம் என்று யாரும் நினைக்க கூடாது. ஒரு முஸ்லீம்ல இருந்து ஒருத்தன் போனா கூட அதுக்கு பெருசா நம்ம அழட்டிக்கிற கூடாது. ஒரு இந்துவில இருந்து ஒருத்தன் இன்னொரு மதத்துக்கு போயிட்டா கூட அதை அழட்டிக்கிற கூடாது. ஒரு கிறிஸ்துவத்துல இருந்து இன்னொருத்த மாறிட்டா கூட அவன் உரிமையை தேர்ந்தெடுத்து போறான். ஆன்மீகத்தில் உள்ளது அவன் நன்மைக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை. அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை ஏத்துக்கிட்டு போறான், அதை எடுத்துக்கொள்ளணும். இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. கட்டாயப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் தெளிவாக லா இக்ராஹ ஃபித்தீன் குர்ஆன்ல இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்தல் என்பது அறவே இல்லை, கட்டாயப்படுத்தக்கூடாது. அதான் தப்பு.